பக்தர்களுக்கு வணக்கம். பக்தி தெய்வம் நிகழ்ச்சியின் மற்றும் ஒரு தெய்வீகமான மற்றும் மங்களகரமான பதிவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் அந்த பரம சத்தியமான மற்றும் ஆச்சரியமான ரகசியத்தின் ஆழத்திற்கு செல்ல போகிறோம். இது தேவர்களின் வரிசையை மாற்றியது மட்டுமன்றி ஒவ்வொரு பக்தரின் வாழ்க்கையிலும் முதன்மை கடவுளாக மாறி மகிழ்ச்சியை வாரி வழங்குகிறது. அன்னை பார்வதியின் செல்லப்பிள்ளை, மகாதேவனின் அன்புக்குரிய மகன் மற்றும் அறிவின் கடலாக விளங்கும் விநாயக பெருமானை பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம். ஒரு சிறுவன் சாக்ஷாத் மகாதேவனின் பாதையையே தடுத்தது ஏன்? பிரபஞ்சத்தை படைத்தவரே ஒரு சிறுவன் முன்பு ஏன் திகைத்து நிற்க வேண்டியிருந்தது? இதற்கான காரணத்தையும் அந்த சிறுவனின் உறுதியான லட்சியம் அவரை மரணத்தின் வாசலிலிருந்து மீண்டும் கொண்டு வந்து எப்படி அவரை கஜானனன் மற்றும் விக்னஹர்த்தா, அதாவது தடைகளை நீக்குபவர் ஆக்கியது என்பதையும் அறிய இந்த முழு கதையையும் கேளுங்கள். வாருங்கள், பக்தி எனும் தீபத்தை ஏற்றி கணபதி பிறப்பின் இந்த உன்னத கதையை தொடங்குவோம். அன்னை பார்வதியின் மனதில் தனக்கென ஒரு பாதுகாவலரை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அப்போதும் நாம் ஒவ்வொரு சுபகாரியத்திலும் முதலில் வேறொரு கடவுளைத்தான் வணங்கி கொண்டிருப்போமா? இந்த விசித்திரமான ரகசியத்தை அறிய முழு கதையையும் கேளுங்கள். ஒருமுறை அன்னை பார்வதி மானசரோவரில் நீராட தயாராகி கொண்டிருந்தார். அப்போது அவருடைய தனிமையை பாதுகாக்க அங்கு காவலர்கள் யாரும் இல்லை. சிவபெருமானின் கணங்கள் அங்கு இருந்தபோதிலும் அவர்கள் மகாதேவனின் கட்டளைக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள். எனவே அன்னை பார்வதி தனது உடலில் பூசியிருந்த மஞ்சள் மற்றும் சந்தன கலவையை சேகரித்து அதை கொண்டு ஒரு அழகான சிறுவனின் உருவத்தை உருவாக்கினார். தனது தெய்வீக சக்தியால் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன் மிகவும் தேஜஸுடனும் பலத்துடனும் இருந்தான். அவனை தனது மகனாக ஏற்றுக்கொண்ட அன்னை தான் நீராடிவிட்டு வெளியே வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டார். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் அங்கு வந்து உள்ளே செல்ல முயன்றபோது அந்த சிறுவன் அவரை தடுத்தான். ஏனென்றால் அவனுக்கு சிவபெருமானை தெரியாது. மகாதேவன் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அந்த சிறுவன் வழிவிடவில்லை. இதனால் சிவகணங்களுக்கும் அந்த சிறுவனுக்கும் இடையே பயங்கரமான போர் மூண்டது. அந்த சிறுவன் ஒருவனாகவே நின்று அனைவரையும் தோற்கடித்தான். இறுதியில் கோபமடைந்த சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அந்த சிறுவனின் தலையை துண்டித்தார். அன்னை பார்வதி வெளியே வந்து தனது மகன் இறந்து கிடப்பதைக் கண்டு மிகுந்த சோகமும் கோபமும் அடைந்தார். இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கப் போவதாக சபதம் செய்தார். உலகம் முழுவதும் அச்சத்தால் நடுங்கியது. அப்போது தேவர்கள் அனைவரும் அன்னையை சாந்தப்படுத்த வேண்டினார்கள். தனது மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேவர்களிலேயே அவருக்கு மிக உயர்ந்த இடம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அன்னை நிபந்தனை விதித்தார். உடனே மகாதேவன் விஷ்ணு பகவானை அழைத்து வடக்கு திசை நோக்கி சென்று எந்த தாய் தனது குட்டிக்கு முதுகு காட்டி படுத்து உறங்குகிறாளோ அந்த பிள்ளையின் தலையை எடுத்து வருமாறு கட்டளையிட்டார். விஷ்ணு பகவானுக்கு ஒரு பெண் யானை கிடைத்தது. அவர் அதன் குட்டியின் தலையை கொண்டு வந்தார். மகாதேவன் அந்த யானை முகத்தை அந்த சிறுவனின் உடலோடு பொருத்தி மீண்டும் உயிர் கொடுத்தார். அவருக்கு கணேசன் என்று பெயரிட்டு அனைத்து பூஜைகளிலும் அவரே முதன்மையாளவர் என்ற வரத்தையும் அளித்தார். இதன் காரணமாகவே இன்றும் எந்த ஒரு நற்காலியத்தை தொடங்கும் முன்பும் விநாயகர் வழிபாடு கட்டாயமாக இருக்கிறது. விநாயக பெருமானின் பிறப்பும் அவரது தெய்வீக வாழ்வும் மிகவும் விரிவானது, புனிதமானது மற்றும் இரகசியங்கள் நிறைந்தது. இது ஆதிகாலத்திலிருந்தே பக்தர்களின் இதயத்தில் பக்தியை வளர்த்து வருகிறது. கைலாய மலையின் வெண்ணிற சிகரத்தில் அன்னை பார்வதியும் மகாதேவனும் வசித்து வந்த இடத்தில்தான் இந்த தெய்வீக கதை தொடங்கிறது. ஒருமுறை மகாதேவன் தியானத்தில் ஆழ்ந்திருந்த போது அன்னை பார்வதி தனது தோழிகளான ஜெயா மற்றும் விஜயாவுடன் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது சிவபெருமானுக்கு பணிவிடை செய்ய பல கணங்கள் இருப்பது போல தனது சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்படும் ஒரு தனிப்பட்ட பாதுகாவலர் தனக்கு இல்லையே என்ற எண்ணம் அன்னைக்கு தோன்றியது. இந்த எண்ணத்திற்கு உருவம் கொடுக்கவே அன்னை தனது உடலில் இருந்த சந்தன கலவையால் ஒரு சிறுவனை உருவாக்கி உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன் அன்னைக்கு கீழ்ப்படிவதையே தனது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டான். சிவபெருமான் வந்தபோது அன்னை குளித்து கொண்டிருப்பதால் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று சிறுவன் உறுதியாக கூறினான். சிவபெருமான் தான் பார்வதியின் கணவர் என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இந்த தகராறு முற்றிய நிலையில் நந்தி மற்றும் பிரிங்கி தலைமையிலான சிவகணங்கள் அந்த சிறுவனுடன் போரிட்டனர். ஆச்சரியப்படும் விதமாக அந்த சிறுவன் அத்தனை பேரையும் ஒற்றையாளாக தோற்கடித்தான். இந்த செய்தி கேட்ட அன்னை பார்வதி மகாகாளியாக உருவெடுத்து உலகை அழிக்க முற்பட்ட போது தேவர்கள் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். பின்னர் யானை முகம் பொருத்தப்பட்டு சிறுவன் உயிர் பெற்றான். அவர் கஜானனன் என்று அழைக்கப்பட்டார். அன்னை மகிழ்ச்சியடைந்தார்.
மகாதேவன் அவரை தனது கணங்களுக்கு தலைவராக்கியதால் அவருக்கு கணேசன் என்ற பெயர் வந்தது. மேலும் உலகில் எந்த கடவுளை வணங்குவதற்கு முன்பும் விநாயகரைத்தான் வணங்க வேண்டும், அவரே முதற்படவுள் என்ற வரமும் கிடைத்தது. விநாயகரின் வாழ்வில் மற்றொரு முக்கியமான பகுதி அவருக்கும் அவரது சகோதரர் கார்த்திகேயருக்கும் இடையே நடந்த போட்டியாகும். இது அவரது கூர்மையான அறிவையும் பெற்றோர் மீது அவர் கொண்ட பக்தியையும் காட்டுகிறது. ஒருமுறை கார்த்திகேயர் மற்றும் விநாயகரில் யார் சிறந்தவர் என்ற கேள்வி எழுந்தது. முழு உலகத்தையும் யார் 3 முறை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களே வெற்றியாளர் என்று மகாதேவன் அறிவித்தார். கார்த்திகேயர் உடனே தனது வேகமான மயில் வாகனத்தில் ஏறி புறப்பட்டார். ஆனால் விநாயகரின் வாகனமோ சிறிய மூஞ்சூறு, அவரது உடலோ பெரியது. உலகை சுற்றி வருவது அவருக்கு கடினமாக இருந்தது. ஆனால் விநாயகர் தனது அறிவை பயன்படுத்தி அன்னை பார்வதியையும் தந்தை சிவனையும் ஒரு ஆசனத்தில் அமர வைத்து அவர்களை 3 முறை சுற்றி வந்தார். பெற்றோரின் பாதங்களிலேயே முழு உலகமும் அடங்கியுள்ளது, அவர்களுக்கு செய்யும் சேவையே மிகப்பெரிய புனித பயணம் என்று அவர் விளக்கினார். இதை கேட்டு மகிழ்ந்த மகாதேவன் அவரை அறிவின் கடவுளாக அறிவித்தார். இதற்கு பின் விநாயகருக்கு ஏகதந்தன், அதாவது ஒற்றை தந்தம் கொண்டவர் என்ற பெயர் வந்ததற்கும் ஒரு தியாக கதை உண்டு. முனிவர் வேலவியாசர் மகாபாரதத்தை எழுத முயன்ற போது அவர் சொல்லும் வேகத்திற்கு எழுதக்கூடிய ஒரு அறிஞர் தேவைப்பட்டார். அந்த பணியை விநாயகர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் வியாசர் இடையில் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும் என்பது விநாயகரின் நிபந்தனை. எழுதும்போது திடீரென்று பேனா உடைந்த போதும் விநாயகர் தனது எழுத்தின் வேகத்தை குறைக்காமல் தனது ஒரு தந்தத்தையே உழைத்து அதை பேனாவாக பயன்படுத்தி எழுதினார். இந்த தியாகம் அவரை ஞானத்தின் அடையாளமாக மாற்றியது. விநாயகரின் பெரிய வயிறு வாழ்க்கையின் நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை நாம் ஜீரணித்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கிறது. அவரது நீண்ட காதுகள் மற்றவர்களின் பேச்சை பொறுமையாக கேட்க வேண்டும் என்பதையும், சிறிய கண்கள் கூர்மையான கவனத்தையும் குறிக்கின்றன. அவர் பக்தர்களின் பாதையில் உள்ள தடைகளை நீக்கும் விக்னஹர்த்தா ஆவார். ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தி விழா அவரது இந்த மங்களகரமான வடிவத்தை போற்றுவதற்கே ஆகும். அவரது கதை வெறும் ஒரு சிறுவனின் பிறப்பு மட்டுமல்ல, அது பக்தி, அறிவு, தியாகம் மற்றும் மரியாதையின் உச்சமாகும். அதனால்தான் இன்றும் புதுமனை புகுவிழா, திருமணம், வியாபார தொடக்கம் என எந்த பூஜையிலும் ஸ்ரீ கணேசாய நமக என்று சொல்லி தொடங்குகிறோம். அவரது அருளால் மட்டுமே ஒருவருக்கு ரித்தி மற்றும் சித்தி, வெற்றி மற்றும் ஞானம் கிடைக்கிறது. அன்னையின் மீது பக்தியும் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் அறிவும் இருந்தால் ஒரு சிறிய மூஞ்சூறு கூட உலகத்தையே வெல்ல முடியும். ஒரு சிறுவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக முடியும் என்பதை இந்த கதை நமக்கு கற்பிக்கிறது. விநாயக பெருமானின் இந்த வரலாறு என்பது வெறும் ஒரு பிறப்பு சார்ந்த கதை மட்டுமல்ல, இது பிரபஞ்சத்தின் நீதி, விவேகம் மற்றும் பக்தியை நிலைநாட்டியதற்கான மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. இது அனாதி காலம் தொட்டு மனித குலத்திற்கு நல்வழி காட்டி வருகிறது. மகாதேவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த கைலாயத்தின் அந்த பனிமலை குகையில் அன்னை பார்வதி தனது தனிமையை போக்கிக் கொள்ளவும் தன் மீது முழுமையான பக்தி கொண்ட ஒரு காவலனை பெறவும் விரும்பினார். அதற்காக தனது தெய்வீக ஆற்றலாலும் உடம்பில் பூசியிருந்த சந்தன கலவையாலும் மிகவும் அழகான ஒரு பாலகனை உருவாக்கினார். அன்னை அந்த பிள்ளையை உருவாக்கியது இயற்கை நினைத்தால் தனது விருப்பத்தாலேயே ஓர் உயிரை படைக்க முடியும் என்பதன் அடையாளமாக அமைந்தது. அந்த பாலகனுக்கு உயிர் கொடுத்த மாத்திரத்திலேயே அவன் சூரியனைப் போல பிரகாசமாக ஜொலித்தான். அன்னை அந்த பிள்ளையை அன்போடு முத்தமிட்டு வாசலில் காவல் காக்கும்படியும் தனது அனுமதியின்றி யாரையும் உள்ளே விடக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். தாயின் அன்புக்கும் கட்டளைக்கும் முழுமையாக கட்டுப்பட்ட அந்த சிறுவன் கையில் ஒரு தடியை ஏந்தி கொண்டு வாசலில் நின்றான். அந்த சமயம் பார்த்து அண்டசராசரங்களின் அதிபதியான சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் அந்த பாலகன் அவரை உள்ளே செல்ல விடாமல் தடுத்தான். இதை பார்த்த நந்தி மற்றும் சிவகணங்கள் அனைவரும் சாக்ஷாத் சிவபெருமானின் வழியையே மறிக்கும் துணிச்சல் கொண்ட இந்த சிறுவன் யார் என்று வியப்படைந்தனர். சிவபெருமான் மென்மையான குரலில் அந்த சிறுவனை வழிவிடுமாறு கூறினார். ஆனால் அந்த பிள்ளையோ தாயின் கட்டளையே தனக்கு மேலான தர்மம் என்று கூறி நகராமல் நின்றான். இந்த இடத்தில்தான் சிவகணங்களுக்கும் அந்த தேஜஸ்வி பாலகனுக்கும் இடையே ஒரு பயங்கர போர் மூண்டது. அந்த பாலகன் சாதாரணமானவன் அல்ல என்பதை இந்த படத்தின் முழு கதையை கேட்டால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தனது தாயார் கொடுத்த சக்தியை கொண்டு நந்தி, பிருங்கி மற்றும் யமதர்மன், கார்த்திகேயன் போன்ற பெரும் வீரர்களையே அவன் போர்க்களத்தில் நிலைகுலையச் செய்தான்.
ஒரு சிறுவன் ஒட்டுமொத்த தேவர் படைகளையும் வீழ்த்துவதை பார்த்த மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவரும் கூட அங்கு வந்தனர். ஆனாலும் அந்த பாலகனின் வீரம் குறையவே இல்லை. இறுதியில் இந்த சிக்கலுக்கு முடிவு கட்ட சிவபெருமான் தனது திரிசூலத்தை ஏவி அந்த பாலகனின் தலையை துண்டித்தார். அந்த பாலகனின் உடல் தலையில் விழுந்த அடுத்த கணமே அன்னை பார்வதியின் கோபக்கனல் 10 திசைகளையும் சுட ஆரம்பித்தது. அன்பு தாயாக இருந்தவள் பிரளயம் உருவாக்கும் மகாகாளியாக மாறினாள். ஒட்டுமொத்த படைப்பையும் அழிக்கப் போவதாக முழக்கமிட்டாள். தேவர்கள் அஞ்சி நடுங்கினர். சூரியனின் ஒளி மங்கியது, பூமியும் அதிரத் தொடங்கியது. அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் அன்னை பார்வதியை துதித்து பாடி அவரை சாந்தமாகும்படி வேண்டினர். அதற்கு அன்னை ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதித்தார். அது தனது மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதும் தேவர்களுக்கெல்லாம் மேலான முதன்மை இடத்தை அவருக்கு அளிக்க வேண்டும் என்பதும் ஆகும். மகாதேவர் அன்னையின் அந்த பாசத்தை புரிந்து கொண்டு தனது கணங்களை வடக்கு திசை நோக்கி அனுப்பி முதலில் எந்த உயிரி தென்படுகிறதோ, அதுவும் தனது குட்டியிடம் முதுகை காட்டி படுத்திருக்கிறதோ அதன் தலையை கொண்டு வரும்படி கூறினார். அவ்வாறே கணங்கள் ஒரு யானை குட்டியின் தலையை கொண்டு வந்தனர். சிவபெருமான் அந்த யானை முகத்தை அந்த பாலகனின் உடலோடு பொருத்தி உயிர் கொடுத்தார். அந்த பாலகன் மீண்டும் உயிர் பெற்றபோது கஜானனன் என்ற புதிய பிறவி எடுத்தார். சிவபெருமான் அவரை தனது மகனாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அனைத்து கணங்களுக்கும் தலைவராக்கி கணேசன் என்ற பெயரையும் சூட்டினார். மேலும் உலகில் எந்த ஒரு சுபகாரியம், யாகம், பூஜை மற்றும் சடங்குகள் நடந்தாலும் முதலில் விநாயகரை வணங்கிய பிறகே மற்றவை நடக்கும் என்ற வரத்தையும் அளித்தார். விநாயகப் பெருமானின் இந்த மங்களகரமான உருவத்திற்கு பின்னால் இருக்கும் அவரது அறிவுத்திறனே அவரை முதற்கடவுள் ஆக்கியது. முருகப்பெருமானுடன் உலகை சுற்றி வரும் போட்டி ஏற்பட்டபோது உடல் வேகத்தை விட அறிவுத்திறனே வலிமையானது என்பதை விநாயகர் நிரூபித்தார். தனது பெற்றோரை சிவனும் சக்தியுமாக எண்ணி அவர்களை சுற்றி வந்து வணங்கியதன் மூலம் பெற்றோரை மதிப்பவர்கள் உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களின் புண்ணியத்தையும் ஒரு நொடியில் பெற்றுவிடுவார்கள் என்ற செய்தியை உலகிற்கு சொன்னார். அவரது இந்த விவேகமே அவரை விக்னஹர்த்தா, அதாவது துயர் தீர்ப்பவர் ஆக்கியது. மகாபாரதத்தை எழுதும்போது வியாச முனிவரின் கதையோட்டம் தடைபடக்கூடாது என்பதற்காக தனது தந்தத்தையே உடைத்து அதனை எழுத்தாணியாக மாற்றி அறிவின் ஊற்று தடைபடாமல் பார்த்து கொண்டார். அவரது பெரிய காதுகள் பொறுமையாக கேட்பதற்கும், சிறிய கண்கள் எதையும் நுணுக்கமாக கவனிப்பதற்கும், பெரிய வயிறு எந்த ஒரு அனுபவத்தையும் ஜீரணித்துக் கொள்வதற்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விநாயகரின் திருமண கதையும் மிகவும் சுவாரஸ்யமானது. அவருக்கு திருமண வயது வந்தபோது ரித்தி மற்றும் சித்தி ஆகிய இருவரும் அவரது மனைவிகளானார்கள். இதன் மூலம் அறிவு எங்கு இருக்கிறதோ அங்கு செல்வமும் வெற்றியும் தானாகவே வந்து சேரும் என்பது தெளிவாகிறது. அவரது மகன்களான சுபம் மற்றும் லாபம் என்பவை சரியான அறிவோடு செய்யும் காரியமே வாழ்வில் நன்மையை தரும் என்பதன் அடையாளமாகும். விநாயகரின் வாகனமான மூஞ்சூறு நமது ஆசைகளையும் சஞ்சலமான மனதையும் அறிவு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. குபேரனின் கர்வத்தை அடக்க அவர் குபேரனின் அரண்மனையில் இருந்த அனைத்து உணவுகளையும் உண்டு தீர்த்த கதை நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது. பக்தி இல்லாமல் கொடுக்கப்படும் செல்வத்திற்கு மதிப்பில்லை என்பதையும், நிலவுக்கு அவர் கொடுத்த சாபம் அகங்காரம் அழிவை தரும் என்பதையும் உணர்த்துகிறது. இவ்வாறாக ஒவ்வொரு கதையும் விநாயகரை ஒரு வாழ்வியல் வழிகாட்டியாக சித்தரிக்கிறது. இன்றும் நாம் ஒரு புதிய வீட்டிற்கு செல்லும் போதோ, புதிய தொழில் தொடங்கும் போதோ அல்லது கடினமான தேர்வினை சந்திக்கும் போதோ முதலில் அந்த வக்ரதுண்டமாகாய வளைந்த துதிக்கை கொண்ட பேருருவம் உடையவர் விநாயகரையே நினைக்கிறோம். அவரது அருள் இருந்தால் எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கும். அவரது பெருமை அளவிட முடியாதது. அவரது கதையை கேட்பதே மனிதனின் உள்ளிருளை நீக்கி ஒளியை நோக்கி அழைத்துச் செல்லும். விநாயகப் பெருமானின் மகிமையும் அவரது வாழ்வின் தெய்வீக தன்மையும் மிகவும் ஆழமானவை. அவை அவரது பிறப்பை மட்டுமல்லாது அவர் செய்த செயல்கள் மற்றும் அவர் நிலைநாட்டிய விழுமியங்களின் மூலம் பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய திசையை காட்டுகின்றன. விநாயகரின் வாழ்வில் குபேரனின் கர்வத்தை அடக்கிய கதை மிகவும் முக்கியமானது. இது பக்திக்கு முன்னால் வசதி வாய்ப்புகள் ஒன்றுமில்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு முறை குபேரன் தனது அளவற்ற செல்வத்தின் மீதும் தனது பொன்னகரமான அலகாபுரி மீதும் மிகுந்த கர்வம் கொண்டார். தனது செல்வாக்கை காட்டுவதற்காக ஒரு பிரம்மாண்டமான விருந்துக்கு ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொள்ளுமாறு சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் அழைப்பு விடுத்தார். குபேரனின் மனதில் உள்ள கர்வத்தை அறிந்த சிவபெருமான் தான் வராமல் சிறுவன் விநாயகரை அங்கு அனுப்பி வைத்தார். விநாயகர் அங்கு சென்று உணவு உண்ண தொடங்கியவுடன் குபேரனின் சேமிப்பில் இருந்த அனைத்து உணவுகளும் தீர்ந்து போயின.
ஆனாலும் அவரது பசி அடங்கவில்லை. அவர் அங்கிருந்த பாத்திரங்கள் மற்றும் அரண்மனை பொருட்களையும் உண்ணத் தொடங்கினார். இதை பார்த்து பயந்து போன குபேரன் சிவபெருமானிடம் சரணடைந்தார். அப்போது சிவபெருமான் ஒரு கைப்பிடி அளவு மந்திரிக்கப்பட்ட அரிசியை கொடுத்தார். அதனை உண்டவுடனேயே விநாயகரின் வயிறு நிறைந்தது. இந்த சம்பவம் குபேரனின் கர்வத்தை அடக்கியதுடன் அன்பும் பக்தியும் இல்லாமல் செய்யப்படும் தானத்திற்கு பலனில்லை என்பதையும் புரிய வைத்தது. விநாயகரை ஏன் ஏகதந்தன் என்று அழைக்கிறார்கள் என்பதன் பின்னணியிலும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது. பரசுராமர் தனது குருவான சிவபெருமானை காண கைலாயத்திற்கு வந்தபோது சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். அப்போது வாயிற்காவலராக இருந்த விநாயகர் தனது கடமையிலிருந்து தவறாமல் பரசுராமரை உள்ளே விட மறுத்துவிட்டார். மிகுந்த கோபக்காரரான பரசுராமருக்கும் விநாயகருக்கும் இடையே போர் மூண்டது. போரின் இறுதியில் பரசுராமர் தனது குருமான சிவபெருமான் தனக்கு அளித்த கோடாரியால் விநாயகரை தாக்கினார். தனது தந்தையின் ஆயுதத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக விநாயகர் அந்த தாக்குதலை தடுக்காமல் தனது ஒரு தந்தத்தால் தாங்கிக் கொண்டார். இதனால் அவரது ஒரு தந்தம் உடைந்தது. அன்று முதல் அவர் ஏகதந்தன் என்று அழைக்கப்பட்டார். விநாயகரின் திருமணத்தை பொறுத்தவரை பிரஜாபதி விஸ்வரூபனின் மகள்களான ரித்தி மற்றும் சித்தி ஆகியோரை அவர் மணந்தார். அவர்களுக்கு சுபம் மற்றும் லாபம் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். இன்றும் நாம் வீட்டின் வாசல்களில் சுபம் மற்றும் லாபம் என்று எழுதுவது நல்வாய்ப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. விநாயகரின் மூஞ்சூறு வாகனம் சஞ்சலமான மனதை கட்டுப்படுத்துவதை உணர்த்துகிறது. அவரது வளைந்த துதிக்கை கடினமான சூழலிலும் வழியை கண்டறிய தூண்டுகிறது. இவ்வாறாக அவரது வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் ஒரு சிறந்த தத்துவமாகும். ஒருமுறை விநாயகர் தனது வாகனமான மூஞ்சூரில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதை பார்த்த வானத்தில் இருந்த சந்திரன் எள்ளி நகையாடினார். சந்திரனின் இந்த தலைக்கணத்தை கண்டு கோபமுற்ற விநாயகர், இன்றைய தினத்தில் விநாயக சதுர்த்தியில் உன்னை பார்ப்பவர்களுக்கு வீண் பழி வரும் என்று சாபமிட்டார். பின்னர் சந்திரன் மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த சாபத்தின் வீரியத்தை குறைத்தார். இது மற்றவர்களின் தோற்றத்தை பார்த்து கேலி செய்வது அழிவை தரும் என்பதை காட்டுகிறது. விநாயகர் வெறும் தேவர்களின் தளபதியோ அல்லது இடையூறுகளை நீக்குபவரோ மட்டுமல்ல. அவர் ஆதி அந்தமில்லாத ஓங்காரத்தின் வடிவம். அவரது காதுகள் அறிவின் ஆழத்தை கேட்கின்றன. அவரது துதிக்கை திறமையின் அடையாளம். அவரது சிறிய கண்கள் தொலைநோக்கு பார்வையை உணர்த்துகின்றன. அவரது பெரிய வயிறு லம்போதரன் வாழ்வின் கசப்பான மற்றும் இனிப்பான அனுபவங்களை சமமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறது. விநாயகரை வணங்காமல் செய்யப்படும் எந்த தெய்வ வழிபாடும் முழுமையடையாது. ஏனெனில் அவர் மங்களத்தின் வடிவம். அவர் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் சித்தி விநாயகர் மற்றும் துன்பங்களை போக்கும் துக்கஹர்த்தா ஆவார். இவரது இந்த புனிதமான கதை என்றென்றும் மனிதகுலத்திற்கு தர்மம், விவேகம் மற்றும் பெற்றோர் மீதான அன்பை நல்வழியாக காட்டும். விநாயகரை சரணடைந்தவர்கள் ஒருபோதும் வெறும் கையுடன் திரும்புவதில்லை. ஏனெனில் அவர் ஞானத்தின் கடலாகவும் கருணையின் இருப்பிடமாகவும் விளங்குகிறார். விநாயக பெருமானின் பெருமை என்னும் கடலில் எவ்வளவு ஆழமாக மூழ்கிகளுமோ அவ்வளவு விலை மதிப்பெற்ற முத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அந்த பெருமை மிக்க கதைகளின் வரிசை இப்போது நம்மை தென்னிந்தியாவின் புனித மண்ணிற்கு அழைத்துச் செல்கிறது. அங்கேதான் ஒரு முனிவரின் உறுதியான சங்கல்பத்தை விநாயகர் வெற்றியாக மாற்றி காட்டினார். முன்னொரு காலத்தில் அகத்திய முனிவர் பிரம்மதேவனிடமிருந்து பெற்ற புனிதமான கங்கை நீரை தனது கமண்டலத்தில் நிரப்பிக்கொண்டு தெற்கு திசை நோக்கி சென்று கொண்டிருந்தார். தென்பகுதியின் காய்ந்த நிலத்தை தன் கங்கை நீரால் செழிக்க வைக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கம். ஆனால் அந்த தண்ணீர் அங்கு போய் சேர்வதை இந்திரன் விரும்பவில்லை. அப்போது விநாயகர் ஒரு சிறிய காகத்தின் உருவம் எடுத்து வந்தார். அகத்திய முனிவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த தருணத்தை பயன்படுத்தி அவர் வைத்திருந்த கமண்டலத்தை சரித்து விட்டார். இதனால் முனிவர் கோபமடைந்தார். ஆனால் அடுத்த கணமே விநாயகர் தனது உண்மையான உருவத்தில் அவருக்கு காட்சி தந்து ஆசிர்வதித்தார். அந்த இடம்தான் இன்று தென்னிந்தியாவின் வாழ்வாதாரமாக விளங்கும் காவிரி நதி உற்பத்தியான இடமாகும். விநாயகரின் வாழ்க்கையில் மற்றொரு ஆக்ரோஷமான மற்றும் வலிமை மிக்க கதை அனலாசுரன் என்ற அரக்கனை அழித்தது பற்றியதாகும். வாய் வழியாக நெருப்பை கக்கும் அந்த அரக்கன் விண்ணுலகையும் மண்ணுலகையும் நடுங்கச் செய்து கொண்டிருந்தான். எந்த தேவர்களாலும் அவனை தோற்கடிக்க முடியாத நிலையில் விநாயகர் ஒரு பிரம்மாண்டமான உருவமெடுத்து அந்த நெருப்பு அரக்கனை அப்படியே விழுங்கிவிட்டார். இதனால் விநாயகரின் உடலில் தாங்க முடியாத எரிச்சல் ஏற்பட்டது. அந்த வெப்பத்தை தணிக்க கஸ்யப முனிவர் 21 அருகம்புற்களை துர்வா அவருக்கு சமர்ப்பித்தார். மற்ற தெய்வங்களுக்கு துளசி பிடித்தமானது என்றாலும் விநாயகருக்கு மட்டும் அருகம்புல் ஏன் இவ்வளவு பிரியமானது என்பதையும் அவரது வழிபாட்டில் அதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதையும் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும்
கஜாசுரன் என்ற வலிமை மிக்க அரக்கனை வதம் செய்து அவனது தோலையே தனது தந்தை சிவபெருமானுக்கு ஆடையாக வழங்கிய கதை விநாயகரின் தன்னிகரற்ற வீரத்தை பறைசாற்றுகிறது. விநாயகரின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு சிறப்பு கதை உண்டு. அவர் சத்திய யுகத்தில் மகோத்கடராகவும், திரேதா யுகத்தில் மயூரேஸ்வரராகவும், துவாபர யுகத்தில் கஜானனராகவும் வந்தார். இந்த தற்போதைய கலியுகத்தில் அவர் தூம்ரவர்ணர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். அவர் விக்னகர்த்தா எனப்படுபவர், அதாவது பக்தர்களின் தடைகளை நீக்குபவர் மட்டுமல்ல, அவர் விக்ன கர்த்தாவாகவும் இருக்கிறார். அதாவது ஆணவம் கொண்டவர்களுக்கும் அதர்மம் செய்பவர்களுக்கும் அவர்கள் திருந்துவதற்காக பாதையில் தடைகளை உருவாக்குபவரும் அவரே. விநாயகரின் உடலில் இருக்கும் அந்த செந்தூர நிறம் மங்களத்தையும் ஆற்றலையும் குறிக்கிறது. இது பக்தர்களின் வாழ்க்கையில் இருந்து சோம்பலையும் ஏமாற்றத்தையும் விரட்டியடிக்கிறது. அவரது 4 கைகள் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய 4 நிலைகளை குறிக்கின்றன. அவரது கையில் இருக்கும் மோதகம் இந்த அண்டத்தின் மகிழ்ச்சியையும் ஆத்ம ஞானத்தின் இனிமையையும் குறிக்கிறது. விநாயகரின் பக்தியில் மூழ்கிய ஒருவருக்கு வாழ்க்கையின் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் விவேகம் ஒன்றே நம்மை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் என்ற உண்மை புரியும். அவரை வணங்குவதன் மூலம் அறிவு கூர்மையாவதுடன் ஒருவரது குணத்தில் கனிவும் பொறுமையும் குடிகொள்ளும். அவரே ஆதி கடவுள், அவரே இயற்கை மற்றும் அவரே புருஷர். இந்த அண்டத்தின் ஆதாரமான அதர்வ சீர்ஷம் போற்றும் கடவுள் அவரே என்பதால் அவர் இல்லாமல் இந்த உலகத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. வலிமையை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துவதும் சரியான திசையில் செலுத்துவதுமே ஒரு மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் என்ற செய்தியை அவரது புனிதமான கதை நமக்கு வழங்குகிறது. அதனால்தான் யுகம் யுகமாக விநாயகப் பெருமான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் முதன்மையான இடத்தை பிடித்துள்ளார். விநாயகரின் இந்த கதைகள் முடிவில்லாதவை. ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் ஒரு புதிய அர்த்தத்தையும் புத்துணர்ச்சியையும் நமக்கு தருகின்றன. விநாயகரின் இந்த மங்களகரமான வரலாறு அதர்மத்தின் இருள் உலகை சூழ்ந்திருந்த காலத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. அப்போது சிந்தூரன் என்ற வலிமை மிக்க அரக்கன் 3 உலகங்களையும் அச்சுறுத்தி கொண்டிருந்தான். பிரம்மதேவனின் கொட்டாவியிலிருந்து பிறந்த அந்த அரக்கன் பிறந்தவுடனேயே சூரியனையே விழுங்க முயன்றவன். அவனது உடல் செந்தூர நிறத்தில் இருந்தது. மேலும் எந்த ஆயுதத்தாலும் அவனை கொல்ல முடியாது என்ற வரத்தையும் அவன் பெற்றிருந்தான். சிந்தூரனின் கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் விநாயகரை துதித்தனர். அப்போது விநாயகர் கஜானனர் அவதாரம் எடுத்து தனது தும்பிக்கையால் அந்த அரக்கனை நசுக்கிக் கொன்றார். பின் அந்த அரக்கனின் இரத்தத்தை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டார். அதனால்தான் விநாயகரின் உருவம் செந்தூர நிறமாக மாறியது. விநாயகருக்கு ஏன் இன்றும் செந்தூரம் பூசுவது கட்டாயமாக கருதப்படுகிறது என்பதையும், அவரது செந்தூர கோலத்தை தரிசித்தால் பக்தர்களின் துயரங்கள் எப்படி நீங்கும் என்பதையும் இதன் மூலம் நாம் உணரலாம். இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கும் மகாலட்சுமிக்கும் இடையிலான பாச பிணைப்பு பற்றிய கதை மிகவும் உருக்கமானது. ஒரு முறை லக்ஷ்மி தேவிக்கு தனது செல்வத்தின் மீது சற்று கர்வம் ஏற்பட்டது. அப்போது அவரது அகங்காரத்தை போக்க விரும்பிய மகாவிஷ்ணு, இந்த உலகமே உங்களை வணங்கினாலும் உங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாத வரை நீங்கள் முழுமையடைய மாட்டீர்கள் என்று கூறினார். குழந்தை இல்லாததால் வருத்தமடைந்த லக்ஷ்மி தேவி தனது தோழியான பார்வதி தேவியிடம் சென்று விநாயகரை தனது தத்தெடுக்கப்பட்ட மகனாக கேட்டார். பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் விநாயகரை லக்ஷ்மியின் மடியில் அமர வைத்தார். நெகிழ்ந்து போன லக்ஷ்மி தேவி, எங்கு நான் இருக்கிறேனோ அங்கு விநாயகரும் கண்டிப்பாக இருப்பார் என்றும், யார் என்னை வணங்கும் போது விநாயகரையும் சேர்த்து வணங்கவில்லையோ அவர்களுக்கு எனது அருள் கிடைக்காது என்றும் வரமளித்தார். இதனால்தான் தீபாவளி போன்ற பண்டிகைகளில் செல்வத்தோடு அறிவும் பெருக வேண்டும் என்பதற்காக லக்ஷ்மியையும் விநாயகரையும் ஒன்றாக வைத்து வழிபடுகிறோம். விநாயகரின் பெருமையை மகாராஷ்டிராவின் 8 புனிதமான அஷ்டவிநாயகர் கோவில்களில் காணலாம். மயூரேஸ்வரராக அவர் சிந்தூராசுரனை அழித்தார். சித்தி விநாயகராக மகாவிஷ்ணுவுக்கு மது கைடப அரக்கர்களை கொல்லும் ஆற்றலை வழங்கினார். மற்றும் மகா கணபதியாக திரிபுராசுரனை வதம் செய்ய சிவபெருமானுக்கே உதவி செய்தார். திரிபுராசுரனுடன் போர் புரியும் போது சிவபெருமானின் தேர் வானில் சிக்கிக் கொண்ட போது அவர் விநாயகரை துதித்தார். விநாயகர் அந்த தடையை நீக்கியதன் மூலம் சிவபெருமானே தனது காரியம் தடையின்றி முறிய தனது மகனை வழிபடுகிறார் என்பது நிரூபணமானது. விநாயகரின் வக்ரதுண்ட அவதாரம் பொறாமையின் வடிவமான மத்சராசுரனை அழிக்கவும், விகட அவதாரம் காமத்தின் வடிவமான காமாசுரனை அடக்கவும் எடுக்கப்பட்டது. இது நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. அதாவது விநாயகர் வெளிப்படையான எதிரிகளை மட்டுமல்ல, நமக்குள்ளே இருக்கும் காமம், கோபம்,
பேராசை, மோகம் மற்றும் பொறாமை போன்ற உள் எதிரிகளையும் அழிப்பவர். அவரது தும்பிக்கை வலதுபுறம் திரும்பியிருந்தால் சித்தி விநாயகர், அது கடினமான தவம் மற்றும் மோட்சத்தை குறிக்கிறது. அதுவே இடதுபுறம் திரும்பியிருந்தால் ரித்தி சித்தி தருபவர், அது உலக வாழ்வின் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் வழங்குகிறது. விநாயகரின் கதையில் மூலாதார சக்கரம் பற்றிய ரகசியமும் அடங்கியுள்ளது. யோக கலையின்படி அவர் உடலில் உள்ள முதல் சக்கரமான மூலாதாரத்தின் அதிபதியாவார். அதாவது ஆன்மீக பயணம் விநாயகர் வழிபாட்டிலிருந்தே தொடங்குகிறது. அவரது அருளால் இந்த சக்கரம் விழிப்புணர்வு அடையாத வரை ஒருவரது உணர்வை மேலோங்க முடியாது. அவரது வாகனமான மூஷிகம், எலி, உண்மையும் நம்முடைய சஞ்சலமான மனத்தையும் பேராசையையும் குறிக்கிறது. எலி எப்படி எதையாவது குறித்து கொண்டே இருக்குமோ அதுபோலவே நம் பேராசை நம் புண்ணியத்தை குறைத்து கொண்டே இருக்கும். விநாயகர் எலி மீது அமர்ந்திருப்பது அவர் தனது மனத்தையும் ஆசைகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தி வெற்றி கொண்டுள்ளார் என்பதை காட்டுகிறது. அவரது ஒவ்வொரு லீலையும் அவர் கருணை உள்ளம் கொண்டவர் என்பதற்கு சான்றாகும். அவர் கல்வியின் கடல் மற்றும் விவேகத்தை வழங்கும் அறிவு தெய்வம். கலியுகத்தின் இந்த இருளில் நாம் நேர்மையான பாதையில் நடந்தால் எந்த தடையும் நம்மை நிறுத்த முடியாது என்ற நம்பிக்கையை அவர் அளிக்கிறார். ஓம் கம் கணபதியே நம என்ற மந்திரத்தை உண்மையான மனதுடன் ஜபிப்பவர்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் செழிப்பு என்னும் சூரிய உதயம் என்றும் மறையாது. எனவே பக்தர்களே, விநாயகர் பெருமானின் பிறப்பு முதல் அவர் முதல் கடவுளாக மாறியது வரையிலான இந்த புனிதமான கதை நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது. அதாவது, தாயின் மீது அன்பும் சரியான முடிவெடுக்கும் விவேகமும் இருந்தால் உலகத்தில் எந்த தடையும் உங்களை வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. விநாயகரின் யானை முகம் நிதானத்தையும், பெரிய காதுகள் பொறுமையையும், சிறிய கண்கள் கூர்மையான கவனத்தையும் நமக்கு கற்றுத்தருகின்றன. பக்தி தீபம் வழங்கிய இந்த தொகுப்பு உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி உங்கள் இல்லத்தில் செல்வத்தை பெருக செய்யும் என்று நம்புகிறோம். விநாயக பெருமானின் இந்த பெருமைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் கமெண்ட் பகுதியில் கணபதி பாப்பா மோரியா என்று உங்கள் அன்பை தெரிவியுங்கள். இது போன்ற மேலும் பல பக்தி வீடியோக்களை பார்க்க எங்களது பக்தி தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த கதை வரை விநாயக பெருமானின் அருள் உங்களுக்கு இருக்கட்டும். ஜெய் கணேஷா. இந்த தகவல்களின் அடிப்படையில் மேலும் ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் செய்து தருகிறேன்.